டாக்டர், கோகிலான்னு ஒரு பேஷண்ட் 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்க என் அண்ணனோட வைஃப், எனக்கு அண்ணி, அவரோட அக்கா. வணக்கம் சார். ஆமா, நாங்க கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ எங்க இருக்காங்க அவங்க? சார், அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க குணமானதுக்கு அப்புறமா நீங்கள் அடைச்சி வச்சிருந்தனால தான் இங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள பற்றி சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்திருக்கோம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? டாக்டர், அவங்களுக்கு என்ன நடந்தது? எதனால் இங்கே அட்மிட் ஆகியிருந்தாங்க? இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குது? இதை பற்றிலாம் தெரிஞ்சு போல தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்க நினைவு தவறி மனநல பாதிக்கப்பட்டு விசாகப்பட்டினத்துல இருக்கிற எங்க மனநல காப்பகத்துல அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்ப எல்லாம் ரொம்ப வயலண்ட் பிஹேவியர் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. பல நாள் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு நாள் அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ சென்னைக்கு வந்துட்டாங்க. எங்க ஸ்டாஃப் பின்னாடியே வந்து மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. அவங்க தமிழ் பேசுறவங்களா இருந்ததுனால அவங்கள இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து மறுபடியும் தப்பிச்சு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களே வீடு தேடி வந்ததுனால அவங்க குணமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க கண்டிஷன் எப்படி இருக்கு டாக்டர்? மறுபடியும் உங்க மெடிசன் எடுத்துக்கணுமா? ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணுமா? தலையில அடிபட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குமா. அவங்க குணமான மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸியா மறுபடியும் அஃபெக்ட் ஆயிருவாங்க. மெடிசின்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா அவங்கள நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஏதாவது அதிர்ச்சி, பயம், பதட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் பழைய மாதிரியே அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்களா ஆயிடுவாங்க. அப்புறம் நீங்க அவங்கள இங்கதான் அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். சில பேருக்கு குணமாகும், சில பேர் பர்மனண்டா இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க அவங்கள குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ரொம்ப வயலண்டா இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப் அனுப்பி வேன்ல கூட்டிட்டு வந்துருவோம். இவ்வளவு நாளா அவங்களை நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கடவுள் புண்ணியத்துல இனிமேல் அவங்களுக்கு எது ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த பேஷண்ட் கோகிலாவை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா குணப்படுத்த முடியாம போயிடலாம். ஜாக்கிரதை. சரிங்க டாக்டர், நாங்க வரோம். ஓகே, வரோம் டாக்டர். மாப்பிள்ள, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். இனிமேல் அதை பார்த்து நடந்துங்க. எனக்கு இருக்கிறது ஒரே அக்காங்க. எனக்கு ரத்த சொந்தம் இந்த பூமியில் இருக்கிறது அவள் ஒருத்தி தாங்க. அவளையும் இழந்துட்டு நானாக தான் நிற்க முடியாதுங்க. எங்கள் அக்கா அந்த ஆஸ்பத்திரியில் பைத்தியமாக இருந்தான்னு நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. மறுபடியும் அதை பண்ணி அவளை பைத்தியம் வாங்கி தொலைஞ்சிடாதீங்க. தாமரை, நீங்களும் நல்லா மனசில் வச்சுங்க. உங்கள் காலில் விழுந்து வேணான்னு கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்ற எங்கள் அக்காவை பலி கொடுத்துடாதீங்க. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுறீங்க? கோயிலாட்டு எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? கோயிலா யாரு? என் பொண்டாட்டி தாமரோட அண்ணி. கண்டிப்பா நாங்கள் நல்ல விதமாக தான் அவட்ட நடந்துக்குவோம். நீங்கள் நல்லா நடந்ததை நான் பார்த்தனே, போதுங்க. இது வரைக்கும் நீங்கள் அவளை படுத்தினதெல்லாம் போதும். இனிமேலாவது பார்த்து நடந்துங்க. விமல், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எங்களை காயப்படுத்துற மாதிரி நிறுத்துங்க பேசுறீங்க? தாமரை. உங்கள் நீதி உபதேசத்தில் ஏதோ நிறுத்திங்க. உங்களை நம்பி நான் ரொம்ப ஏமாந்து போய் தொலைச்சிட்டோம். தயவு செஞ்சுங்க, அக்காட்ட எதையும் உலகி தொலைக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மாப்பிள்ள, அண்ணன்,
சோ அந்த கோகிலா கோயில்ல இருந்து வீட்டுக்கு இப்படிதான் போவாளா? ஆமா சித்தி. ம், வரட்டும் வரட்டும். பூவரசு உமா கல்யாணத்தை அந்த தாமரை தான் தலைமை தாங்கி நடத்தி வச்சாங்கிறத கோகிலா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடலாம். சித்தி, ஒரு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி அதை ரசிக்கிறது இருக்கே, ரஜினி படம் பார்த்த மாதிரி சந்தோஷம் இருக்கு சித்தி. இப்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லி அதனால அந்த குடும்பமே அவஸ்தைப்பட போறதுன்னு நினைச்சா என்ன ஒரு ஹாப்பினஸ்ல. அந்த பூவரசு, தாமரை, மல்லிகா நிம்மதி இல்லாம தலையில அடிச்சுட்டு ரோட்ல நின்னு அழணும். அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். தலையில அடிச்சுக்கிறது என்ன? உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு பாரி, பூவரசு, விமல் 3 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் தாமரை மல்லிகா வாழ வெட்டியாகி பூவரசு வீட்டு வாசல்ல நின்னு பூவரசு அழுது. சித்தி, சொல்லும் போதே எவ்வளவு சுகமா இருக்கு. நடக்கும்போது எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்குமா? நடக்காது, ஓடும். ஏன்னா நம்ம சொல்ல போறது யார்கிட்ட? கோகிலாங்கிற பத்ரகாளி கிட்ட. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவ ஆடுவா பாரு ஒரு ஆட்டம். சஞ்சய், அப்போ நம்ம பக்கவாத்தியத்தை பக்குவமா வாசிக்கணும். நம்ம வாசிக்க வாசிக்க கோகிலாவோட ஆட்டம் அதிகமாகும். என்ன நடக்கும்? இந்த கல்யாணத்துக்கு காரணமான தாமரை மல்லிகாவை ஒழிக்கணும்னு கோகிலா நினைப்பா. அப்போ நம்மளால முடிஞ்ச மாதிரி கோகிலாவுக்கு அவங்கள கொலை பண்ண ஏதாவது ஐடியா கொடுப்போம். 20-30 ஐடியாஸ் கைவசம் வச்சிருக்கேன். 20-30 ஐடியா. தாமரை குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல. அப்புறம் அந்த பாரி விமலும் 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க குழந்தைங்க 2வது பொண்டாட்டிட்டு அவஸ்தைப்படுவாங்க. பூவரசு குழந்தைய வச்சுக்கிட்டு ரோட அலைவான். இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் நினைச்சா அந்த உமா ட்ரெயின் முன்னாடியோ லாரி முன்னாடியோ சூசைட் பண்ணிப்பா. அவ சைக்கிளுக்கு முன்னாடி கூட விழுந்து சாவட்டும், ஆனா சாவணும். நடக்கும் சஞ்சய், கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். இன்னுமா அவ சாமி கும்பிட்டு இருக்கா? ச்சே, கும்பிடட்டும் for the last time நிம்மதியா சாமி கும்பிடட்டும். இனிமே அந்த குடும்பத்துக்கு ஏது நிம்மதி? அக்கா, என்னக்கா அவசரமா வர சொன்ன? விமல் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையேக்கா, அண்ணி வந்ததுல இருந்து விமல் என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. ஒரே கோவமா இருக்காரு. அப்படியே ஏதாவது பேசினாலும் சண்டையில தான்க்கா போய் முடியுது. சரிக்கா, என்ன விஷயம்? இத்தனை நாள் அண்ணி ஏதோ மொழி தெரியாத ஊர்ல அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு தானே நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமாக்கா, அண்ணி வெளியில சுத்திக்கிட்டு தெரியல, ஒரு மனநல காப்பகத்துல அடைஞ்சு கிடந்தாங்களாம். அக்கா, என்னக்கா சொல்ற? நம்ம அண்ணி மனநல காப்பகத்துல இருந்தாங்களா? ஆமா மல்லிகா, கடல்ல விழுந்ததுல ஏதோ பாறையில முட்டி அன்னிக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு. ஐயோ, அதோட அவங்க எப்படியோ விசாகப்பட்டினம் போயிருக்காங்க. யாரோ அவங்கள அங்க இருக்கிற மனநல காப்பகத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கே பல மாசம் இருந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் பிடிபட்டு சென்னையில இருக்கிற மனநல காப்பகத்துல கொஞ்ச நாள் இருந்து அப்புறமா அங்கிருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஐயோ அக்கா, அண்ணி மனநிலை சரியில்லாம இருந்தாங்களா? கேட்கும் போதே மனசுல வலிக்குதுக்கா. மனநல காப்பகத்துல இருக்கும்போது அண்ணி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு குணமாயிடுச்சு, அதுக்கப்புறமும் யாரும் அவங்கள நம்பலையா. மறுபடியும் ஊசி போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்காங்க, ஏன் அடிச்சிருக்காங்களாம். அண்ணி ரொம்ப சித்திரவதைப்பட்டு திரும்பி வந்திருக்காங்க. ஒருத்தர் குணமானது கூடவா தெரியாம இருந்திருக்காங்க இந்த பாவிங்க. நம்ம குடும்பம் நல்லாகி அண்ணனும் அண்ணியும் நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. அகல்யா பாப்பா பிறந்தா. இனி அவங்க வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னு நம்ம நினைச்சப்போ அண்ணி என்னெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க பாரு.
இத்தனை நாள் போராடி நம்மள தேடி வரணும்னா அன்னைக்கு அண்ணன் மேலயும் பாப்பா மேலயும் எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும், எவ்வளவு மனதைரியம் இருந்திருக்கணும். சும்மா சும்மா கோவப்படுறாங்களே, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்களேன்னு நிறைய நான் அண்ணி மேல வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அண்ணி மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்துருச்சுக்கா. அண்ணியை இனிமே ரொம்ப கவனமா பாத்துக்கணும் மல்லிகா. இப்ப அவங்க மனநலம் சரியானாலும் எப்ப வேணாலும் அவங்களுக்கு மறுபடியும் அந்த பாதிப்பு வரலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜெக்ஷன், எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்குமா? இன்னும் சிவியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் செல்லுல அடைச்சு வைக்க வேண்டியதா இருக்குமா? அதனால அவங்க அதிர்ச்சி அடையிற மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்காங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அக்கா, அப்போ நம்ம உமா விஷயத்தை என்ன செய்ய போறோம்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அன்னிக்கிட்ட நல்ல சமயம் பார்த்து இதை பத்தி பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா டாக்டர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தா இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. கடவுள் தான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் மேல ஆணையா அண்ணி வாழ்க்கையை பறிச்சு நான் உமா கிட்ட கொடுக்கல. அகல்யா பாப்பாவுக்கு ஒரு அம்மா வேணும்னு தான் நான் இந்த ஏற்பாடே பண்ணேன். ஆனா அது இப்படியெல்லாம் ஒரு சிக்கல்ல கொண்டு வந்து விடும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணியும் நமக்கு முக்கியம். அண்ணி மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. உமா பாவம், சும்மா இருந்த அவ வாழ்க்கைய நாம தான் கெடுத்துட்டோம். கையில கட்டுற கருப்பு கயிறையே இஷ்டத்துக்கு கட்டிட்டு இஷ்டத்துக்கு கழட்டி போட முடியாது. அப்படி இருக்கும்போது தாலி அப்படி கழட்டி போடுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மல்லிகா. அக்கா, இப்போதைக்கு கோகிலா அண்ணி குணமாகிறது தான் நம்மளுக்கு முக்கியம். உமா அண்ணிய உன் வீட்லயோ இல்ல என் வீட்லயோ பத்திரமா பாத்துக்கலாம். உமா அண்ணியும் அதை புரிஞ்சுக்குவாங்கக்கா. கோகிலா அன்னைக்கு நல்லா ஆனதும் அப்புறமா பக்குவமா எடுத்து சொல்லிக்கலாம்க்கா. அது வரைக்கும் உமா அன்னைக்கு தேவை நல்ல ஆறுதலும் பாதுகாப்பும் தான். நிச்சயமா நம்மளால அதை தர முடியும்க்கா. இப்போதைக்கு அதை தான் பண்ண முடியும், வேற வழி இல்ல. அக்கா, இன்னும் 2 நாள் அதிகமா கோயிலுக்கு போலாம். இன்னும் 2 விளக்கு சேர்த்து ஏத்தலாம். விரதம் இருக்கலாம். கடவுள் நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்துவாருக்கா. காப்பாத்தணும், காப்பாத்துவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். போலாமா? தாமரை, தாமரை, அண்ணே, வாண்ணே. தாமரை, வீட்டில் வேற யாரும் இல்லையாப்பா? அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அத்தை மார்க்கெட் போயிருக்காங்கண்ணே. உமா எங்க? உமா மேல இருக்கா. வா உட்காருண்ணே. அண்ணே, வா உட்காரு. சொல்லுண்ணே, என்ன விஷயம்? இல்லைப்பா, தீபாவளி வருதுல்ல, எல்லாரும் ட்ரெஸ் எடுப்பீங்க. உமா கழுத்தில் தாலி கட்டினவனா அவள் புருஷனா? அவளுக்கு நான் தானேப்பா புடவை எடுத்து கொடுக்கணும். அதாப்பா உன்னை பாட்டு போலாம்னு வந்தேன். அவளுக்கு இது தலை தீபாவளி இல்லை. அண்ணே, தீபாவளி சம்பந்தமா உமாவுக்கு நிறைய கனவு இருந்துச்சு. எந்நேரமும் அவ தீபாவளியை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. நீயும் உமாவும் வந்து எங்களுக்கு தீபாவளிக்கு சீர் செஞ்சுட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு ராத்திரி நிறைய பேசினா. நீயும் உமாவும் பிரிஞ்சதுக்கு அப்புறம்
அவ எந்த தீபாவளியும் கொண்டாடலையாம். தீபாவளியோட சத்தம் வெளிச்சம் எதையுமே அவ பார்க்கலையாம். எல்லா தீபாவளியும் அவளுக்கு இருட்டாவே தான் போச்சாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் நான் தீபாவளிய பார்க்க போறேன். அதுவும் நான் யார ரொம்ப நேசிச்சேனோ அவங்களோட சேர்ந்து பார்க்க போறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும், நிறைய பலகாரம் பண்ணி உங்க எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பணும், சங்கு சக்கரம் கம்பி மத்தாப்பெல்லாம் விடியறதுக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு வெடிச்சு காட்டணும். விடியும் போது உங்க அண்ணனோடையும் குழந்தையோடையும் ஏதாவது ஒரு கோவில்ல இருக்கணும்னு தீபாவளி சம்பந்தமா நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு இது தலை தீபாவளி. இத பத்தி அவ மனசுல நிறைய ஆசையும் கனவும் வச்சிருந்தா. ஆனா இப்போ பாவம் அண்ணா உமா ரொம்ப வேதனைப்படுவா. தியாகம் பண்றதுக்கும் வேதனைப்படுறதுக்குமே பிறந்த பொறுப்பாயிட்டா. அவளுக்கு இந்த நிலைமையில எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவ மனசு ஆறாது. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு புரியலண்ணே. தாமரை, இந்த பணத்தை வச்சுக்கப்பா. நீங்க எல்லாம் ட்ரெஸ் வாங்க போறப்ப அம்மாவுக்கு இந்த பணத்துல ஒரு புடவை வாங்கி கொடுத்துரு. அண்ணா தாமரை, கூடவே இருந்து உமாவை பத்திரமா பார்த்துக்கப்பா. என்ன சஞ்சய், இவ்ளோ நேரம் கோயிலுக்கு அந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரல. இந்த சைடாவது வருவாளா? கண்டிப்பா வருவா சித்தி. பாவம் அந்த கோகிலா. இனிமே எந்த கடவுள் நினைச்சாலும் அவளை காப்பாத்த முடியாது. அது தெரியாம ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டு இருக்கா. கும்பிடட்டும். சித்தி அங்க பாரு, கோகிலா வந்துட்டு இருக்கா. எஸ், அவளேதான். எவ்வளவு தெம்பா நடந்து வரா பாத்தியா? எப்படி காலி பண்றேன்னு பாரு அவள. எப்படி பத்த வைக்கிறேன்னு பாரு இன்னைக்கு. சித்தி, கடவுளா பார்த்து நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த தடவை சொதப்பிராத. ஓகே, நாங்க ஒளிஞ்சிக்கிறேன்.
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆவுனா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி.